Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு மெது வடை வந்து கிறிஸ்பியா டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பாப்போம். உளுந்த வடை செய்யறதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு 1.25 கிளாஸ் வந்து நான் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு வந்து 1.25 கிளாஸ் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். 2 மணி நேரம் நான் வந்து ஊற வைக்கிறேன். சரிங்களா, 2 hours கழிச்சு நல்லா ஊறின பிறகு அது வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். சரிங்களா, தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி லைட்டாக தெளித்து அரைங்க. தண்ணி ஊற்றாமே நம்ம அரைக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா தண்ணி தெளித்து அரைங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா அரைச்சி நான் எடுத்துக்கினேன். அது கூட நான் வந்து சில்லி சேர்க்குறேன், பச்சை மிளகாய் சேர்க்குறேன், வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடி பொடியாக அரிஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரியும் போது கருவேப்பிலை நல்லா ருசி கொடுக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நல்லா சாப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேருங்க. கொத்தமல்லி வந்து நல்லா 2 முறை வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அதில் இருக்கிற மண்ணெலாம் போகும். அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேருங்க. பொடி பொடியாக அரிஞ்சிட்டு சேருங்க. நம்ம கடிக்கும் போது அப்போ தான் பெரிய பெரிய கொத்தமல்லியாக வந்தால் நல்லா இருக்காது. நல்லா பொடி பொடியாக அரியுங்க. சரிங்களா, அரிஞ்சிட்டு சேருங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவுக்கு ஏற்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே நம்ம வந்து கை விட்டு பிசையும் போது தான் அந்த வெங்காயத்தில் பச்சை மிளகாயில் இருக்கிற காரம்லாம் வந்து நமக்கு மாவு வடைக்குள்ளே இறங்கும். சரிங்களா, வடை வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கை வச்சு தான் வந்து நல்லா பிசைஞ்சு ஆகணும். ஓகேங்களா, நம்ம ஸ்பூன்லலாம் கலந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து வடை தட்டி போடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நான் கை வந்து ஈரம் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நம்ம கை ஈரம் பண்ணிவிட்டு வடை மாவு எடுக்கும்போது தட்டும்போது தான் வடை வந்து நம்ம கையில் ஒட்டாமல் எண்ணெயில் போட முடியும். அதுக்காக தான் நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும். நடுவில் வந்து ஓட்டையே நம்மளால் போட முடியும். சரிங்களா, நடுவில் ஹோல் போட்டு சுடுவாங்க இல்லையா மெதுவடை, அந்த மாதிரி ஓட்டை போடும்போது நம்ம கையில் வந்து மாவு ஒட்டாமல் நம்ம எண்ணெயில் ஈஸியாக போடலாம். அதுக்காக தான். சரிங்களா, 2 கையும் எப்போவுமே வந்து ஈரமாக வச்சுட்டு மாவிடுங்க. இந்த மாதிரி எவ்வளோ எண்ணெய் இருக்குது, எவ்வளோ ஒரு பெரிய பேனோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வடை போடலாம். வடை போடும்போது ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தூரமாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இடம் விட்டு போடுங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு தான் வந்து நம்ம வந்து திருப்பி போடணும் வடையை. சரிங்களா, ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிறேன். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வைக்காதீங்க. அப்போ வந்து நமக்கு வடை சீக்கிரமாக செவந்துடும், மாவு வேகாது. அதுக்காக தான் வந்து திட்டமாக வந்து ஃப்ளேம் வச்சுட்டு சுடுங்க. சரிங்களா, ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. நான் திருப்பி போடுறேன். ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. ஸோ அந்த பக்கம் வந்து நமக்கு நல்லா வந்து வெந்து வரும். அதுக்காக தான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துடும் போது திக்காயிடும் மாவு. நமக்கு வடை வந்து நமக்கு நல்லா வரும். சரிங்களா, இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னா அரிசி மாவு சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். சரிங்களா, தண்ணியாக ஆயிடுச்சு மாவு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இதில் இந்த கறி லீவ்ஸ்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ளேவர் நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு சாப்பிடும்போது சில்லி எனக்கு ரொம்ப சில்லி இந்த காரம்லாம் போடும்போது சாப்பிடும்போது சூப்பராக பிடிக்கும் இந்த வடை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலோட கமெண்ட்லாம் வந்து எப்படி இருக்குது சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடும்போது எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களோட கமெண்ட்லாம் படிக்கும்போது நம்ம இன்னும் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் தோணும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் போட்டிருக்கோம். சிக்கன் கேக்கு, மிக்சர் எப்படி பண்ணணும் நிறைய போட்டிருக்கோம். அடுத்தது கூட ஜாங்கிரி போடலான்னு இருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பாருங்கள், நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக வந்தது. நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூடாக இருக்க கையில் பிடிக்கவே முடியல. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இந்த மாதிரி டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக செய்யணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.